எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த பதிவில் ராசி சக்கரத்தில் 10வது வரக்கூடிய ராசி அமைந்திருக்கிறது இந்த மகர ராசி. மகர ராசி சனி பகவானால் ஆளக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசியில் உத்திரம், திருவோணம், அவிட்டம்னு 3 நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு. 12 ராசிகள்லையுமே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வெவ்வேறு விதமாக குணாதிசயம் அமைஞ்சிருக்கும். அந்த குணாதிசயம் அப்படிங்கிறது அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து பல மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்குமே ஏற்படும். அந்த வகையில் மகர ராசிக்காரங்க சனி பகவானால் முழுமையாக ஆளக்கூடிய ஒரு ராசி. இந்த மகர ராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் எது, பலவீனம் எது அப்படின்னு கேட்டால் அது ரெண்டுமே ஒரே விஷயந்தான். அது என்னன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிடிவாதம் தான். ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நினச்ச கணமே அந்த செயலை தீவிரமாக செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. எந்த ஒரு சமரசமே இல்லாமல் வெற்றி கிடைக்க வர வரைக்குமே போராடி அந்த காரியத்தில் வெற்றி பெற வரைக்குமே ரொம்பவும் கடினமாக உழைக்கக்கூடியவங்க, தன்முனைப்பு அதிகமாக உள்ள நபர்கள் இந்த மகர ராசியை சேர்ந்த நீங்கள். அதே போல் உங்களை சார்ந்தவங்களையும் உங்கள் கூட இருக்கிறவங்களுமே நீங்கள் எப்படி உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்டு வரீங்களோ அதையுமே அந்த வழியில் கூட்டி கொண்டு போவீங்க. இவ்வளவு சிறப்பான குணப்படுத்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, என்ன செஞ்சீங்கன்னா பாதகமான பலனிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் டக்குன்னு யாராவது உதவின்னு வந்து கேட்டால் கூட செஞ்சிட்ருக்க வேலையை விட்டுட்டு கூட அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் அந்த வேலையவே செய்ய ஆரம்பிப்பீங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட உதவிக்கு தகுந்தவங்க யார் அப்படிங்கிறதுல மட்டும் நீங்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும். உங்களை எல்லோருமே இலகிய மனம் கொண்டதுனால எளிதில் ஏமாற்றிடுவாங்க. அது உங்களுக்கு இந்த பொய் சொல்கிறது, ஏமாத்துறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இப்படி உதவி வாங்கிட்டு ஏமாத்தினா கூட அதை நீங்கள் பெருசும் கவலைப்பட மாட்டீங்க. அவங்களோட எண்ணம் செய்யலை அவ்வளவுதான் சொல்லிட்டு கடந்து போயிடுவீங்க. ஆனால் யார் ஒருத்தருமே உங்கள்கிட்ட உதவியோ ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி வந்தாலோ உங்களோட சொல்லுக்கும் செயலுக்கும் அவங்க தகுதியானவங்களா அப்படின்றத யோசிச்சுட்டு செய்யுங்க. மகர ராசி என்பவர்கள் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே உங்களை மாற்றிக்கொள்ளாத நபர்கள் நீங்கள். எந்த ஒரு செயலையுமே முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு மற்றவங்க கூட உங்ககிட்ட தான் வந்து அபிப்பிராயத்தையே கேட்பாங்க. ஆனால் உங்களோட முடிவு நிறைய விஷயத்தில் சிறப்பாக அமைஞ்சிருக்கும். ஆனால் அது உங்களோட வாழ்க்கையில் சிறப்பாக அமைஞ்சுதான்னு கேட்டால் கட்டாயம் இருந்திருக்காது. நிறைய நஷ்டம், கஷ்டம், எவ்வளவோ முயற்சி செஞ்சும் இந்த மாதிரியான ஒரு சில தடைகளால் உங்களோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை கண்டிருப்பீங்க. இது எல்லாமே தீர நீங்கள் சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடை மேற்கொள்வது ரொம்பவும் நல்ல பயனை பெற்றுக் கொடுக்கும். ஏன்னா உங்களோட ராசிக்குரிய கடவுள் சிவபெருமான், உங்களோட ராசி அதிபதி சனி பகவான். அப்படிங்கிறதுனால சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. ஒரு சில பிரச்சனைகளை நம்ம இறையலூராலே தீர்க்க முடியும். ஒரு சில பிரச்சனைகளை நமக்கு ஏற்படுற கஷ்டங்கள், காரிய தடைகள் இது எல்லாமே விலக ஒரு சில பரிகாரமும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் தீரவும், கண் திருஷ்டிகளிலிருந்து விலகவும் கருங்காலியாலான பொருட்களை அணிகிறது ரொம்பவும் நல்ல பயன்களை கொடுக்கும். கருங்காலி ஒரிஜினல் கருங்காலியாக இருந்தால் அது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். ஒரிஜினல் நான் எங்கே போகிறது, எங்கே தேடுறது அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. நான் ஒரு நம்பர் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. 90 87 67 77 89. இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கருங்காலி மாலை இருக்குது, கருங்காலி மோதிரம், கருங்காலி பிரேஸ்லெட்னு 3 வகையாக இருக்குது. உங்களுக்கு எந்த பொருள் சரியாக வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை ஆர்டர் பண்ணி வாங்கி போட்டுக்கோங்க. கண் திருஷ்டி கோளாறுகளிலிருந்து விடுபட இது நல்ல பயனை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலையால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். உத்திரம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரக்காரருக்குமே. முதல்ல உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இதில் 2, 3, 4ஆம் பாதம் 3 பாதங்களும் இருக்குது. வாழ்க்கையில் முன்னேற்றம் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடியவங்க நீங்கள். பிறந்திருக்கும் இந்த மாதம் மிகவும் ஒரு யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் இருந்த நெருக்கடி ஒவ்வொன்றா உங்களை விட்டு விலகிடும். மாதம் முழுவதுமே குரு பகவானின் பார்வை உங்களோட ராசிக்கு இருக்கிறதுனால நினைச்ச வேலைகளை நினச்சபடி உங்களால் நடத்தி முடிக்க முடியும். தெய்வ அருளும் பெரியவங்களோட துணையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பக்கபலமாக அமையும். ஒரு சிலருக்கு புதிய பொருள் சேர்க்கை, சொத்து சேர்க்கையும் அமையும். புதிய வீட்டில் குடியேறக்கூடிய நிலை வருங்க. பண வரவில் இருந்த தடை விலகி எதிர்பார்த்த பண வருமானம் வந்து சேரும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே இந்த நேரத்தில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரித்து காணப்படும்.
உங்களுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கி இருக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களோட மதிப்பும் செல்வாக்கும் அதிகரித்து காணப்படும். அரசியல்வாதிகள் உங்களோட நிலையில் நீங்கள் நல்ல ஒரு எதிர்பார்ப்புகளை காணலாம். இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் உங்களை விட்டு விலகிடும். விவசாயிகளுக்கு வரவு சீராக இருக்கும். ரியல் எஸ்டேட், பில்டர் போன்றவங்களுக்கு எல்லாமே உங்களோட தொழில் இந்த மாதம் முன்னேற்றம் காணும் வகையில் அமையும். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி, பிரச்சனை இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகிடும். மேலும் நீங்கள் இந்த மாதம் கோபப்படுறதையும் இந்த வீண் வாக்குவாதங்களை மேற்கொள்வதையும் தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் தெளிவும் உங்களோட செயலில் வலிமையும் கொண்டவங்க இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்கள். பிறந்திருக்கும் மாதம் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக அமைஞ்சிருக்கு. சமீப காலத்தில் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. நிறைய நெருக்கடிகளையும் கண்டிருப்பீங்க. படுத்தா தூக்குள்ள சரியான நேரத்துக்கு உணவு உண்ண முடியாமல் நிறைய பிரச்சனைகள் உங்களை துரத்தியிருக்கும். இந்த பிரச்சனை, கவலை அப்படிங்கிற எல்லா ஒரு இக்கட்டான சூழ்நிலையுமே இந்த மாதம் விடுதலை பெற போகுதுங்க. ஏன்னா நீங்கள் அதுக்கிட்டது விடுதலை பெற போகிறீங்க. அவ்வளவு கஷ்டங்கள் எப்படா நம்மளோட வாழ்க்கையில் நிம்மதி வரப்போகுது அப்படின்னு காத்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்காகவே இந்த மாதம் பிறந்திருக்கு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையும். சமுதாயத்தில் உங்களோட செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த வகையில் ஒரு சில ஒப்பந்தங்களும் உங்களோட கை வந்து சேரப்போகுது. நீங்கள் இந்த மாதம் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே, அதுவும் புதிய முயற்சிகளுமே சாதகமான வாய்ப்புகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். மாணவர்களுக்கு மட்டும் படைப்பு விஷயத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துறது நல்லதாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றா உங்களை விட்டு விலகிடும். அலுவலகத்தில் உண்டான சங்கடங்களுமே மறைந்திடும். ஒரு சிலருக்கு எல்லாமே எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டாகும். தம்பதிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வந்துடும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனியும் சூரியனும் சஞ்சாரம் செஞ்சு வரதுனால நீங்கள் கொஞ்சம் உங்களோட வார்த்தைகளை நிதானமாக இருக்கணும். இந்த நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. மற்றவங்களை பகச்சிக்காமல் உங்களோட வேலைகளை மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய முடியும். வரவு செலவில் எப்பொழுதுமே நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும். அஷ்டமஸ்தானத்திற்கும் சுகஸ்தானத்திற்கும் சனி பகவானோட பார்வை இருக்கிறதுனால உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க. மருத்துவங்க சொல்கிற ஆலோசனை பின்பற்றுவது சிறப்பாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் இருக்கும். தெய்வ அருள் அப்படிங்கிறது உங்களை பாதுகாப்பாக வச்சுருக்கும். இது வரைக்கும் இருந்த நெருக்கடி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் காணாமல் போகும். அதனால் உங்களோட முயற்சிகளில் தீவிரமாக நீங்கள் முனைப்பாக செயல்படுறது நல்லதாக இருக்கும். அதன் பிறகு அவிட்டம் 1, 2ஆம் மாதம் கொண்ட உங்களுக்கு எதிலுமே உறுதியாக நின்று வெற்றி பெறும் வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய வேலைகளில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து காணப்படும். உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க. இதுவரைக்குமே வக்கரமாக இருந்த உங்களோட நட்சத்திரநாதன் செவ்வாயால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இனி வெற்றியடைய போகுது. இதுவரைக்கும் இருந்த அந்த பிரச்சனையுமே கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடும். தொழில் விஷயத்தில் நீங்கள் ஏற்பட்டிருந்த தடை ஒவ்வொன்றா காணாமல் போகும். வழக்கு விவகாரம் சாதகமாக இருக்கும். உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவான் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையுமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு உண்டாக்கி கொடுப்பாங்க. உங்களோட செல்வாக்கு இதுவரைக்கும் இருந்ததை விடவே உயர்ந்து காணப்பட போகுது இந்த மாதம். குரு பகவானோட பார்வையும் உங்களோட ராசிக்கு இருக்கிறதுனால இந்த மாதம் ஒரு சில யோகமான நிலை உங்களோட வாழ்க்கையில் உண்டாக போகுது. இந்த மாதம் தைரியமாக செயல்படுறவங்களுக்கு நல்ல லாபத்தை பெற முடியும். வருமானம் அதிகரிக்கும். சேமிப்பு உயர்ந்து காணப்படும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய யோகம் இருக்குது. மாணவர்கள் ஆசிரியரின் ஆலோசனைகளை கேட்டு படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்துறது நல்லது. விவசாயிகளுக்கு இதுவரை இருந்த நெருக்கடிகள் அப்படிங்கிறது காணாமல் போயிடும். உழைப்பாளர்கள் நிலையில் நல்ல உயர்வு இருக்கும். சிறு வியாபாரிகளுக்குமே லாபம் அதிகரித்து காணப்படும். குடும்பத்தில் சுப காரியம் நடக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். என்னடா இவ்வளவு விஷயம் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடியது வகையில் இந்த கிரக நிலைகள் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் விடை கொடுக்கும் வகையிலையும் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் காண ஒவ்வொரு முயற்சியுமே சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய வகையிலையும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு.
என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.